யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, வசனம் 2. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. வசனம் 3. நீங்கள் இஸ்ரவேலில் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்ட கடவார்கள். வசனம் 4. ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கும் போதுமான போர்க்காலமாயிரு போனால் அவனும் அவன் சமீபமாயிருக்கிற அவனுடைய அயலான் வீட்டிற்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்பதற்காக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளை ஆடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். வசனம் 6. அதை எந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வசனம் 6. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபை ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து, வசனம் 7. அதன் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல்களிலே நிலைகளிலே 2 நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, வசனம் 8. அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவார்கள். வசனம் 9. பச்சையும் தண்ணீரிலே அவிக்கப்பட்டதாயும் அல்லது அதன் தலையையும் அதன் தொடையையும் அதற்குள் யாவையும் ஏகமாய் நெருப்பினாலே சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. வசனம் 10. அதனால் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியிலே சுட்டெரிப்பீர்களாக. வசனம் 11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளிலே தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. 12. வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேசத்தார்கள் மேலே நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். வசனம் 13. நீங்கள் இருக்கும் வீட்டுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். வசனம் 14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக ஆசரிக்க கடவீர்கள். வசனம் 15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாள் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாளில் தொடங்கி 7 நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். வசனம் 17. முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலோ பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலை செய்யப்படலாகாது. அவர் சாப்பிடுவதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். வசனம் 17. புளிப்பில்லா அப்பம் பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. அந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளின் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக இருந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். வசனம் 18. முதலாம் மாதம் 1ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் இருக்க கடவீர்கள், புசிக்க கடவீர்கள்.
வசனம் 19. 7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். வசனம் 20. புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்கடவீர்கள் என்று சொல் என்றார். வசனம் 21. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து எடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து. வசனம் 22. ஈசோப்பு கொழுத்தொழிலின் கொத்தை எடுத்து கிண்ணிகளில் இருக்கும் இரத்தத்திலே தேய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைகளில் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைகளில் இரண்டிலும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். வசனம் 23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கும் கடந்து வருவார். நிலைகளின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலை கால்களின் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர விடாமல் வாசப்படியை விலக்கி கடந்து போவார். வசனம் 24. அந்த காரியத்தை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியாயமாக கைக்கொள்ள கடவீர்கள். வசனம் 25. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடியே கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். வசனம் 26. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையை கருத்து என்ன என்று உங்களை கேட்டால். வசனம் 27. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி தம்முடைய வீடுகளை தப்ப பண்ணிய போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளில் கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலைவனாகிய பணிந்து கொண்டார்கள். வசனம் 28. இஸ்ரவேல் புத்திரர்கள் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு ஆரோனுக்கும் கட்டளை இட்டபடியே செய்தார்கள். வசனம் 29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் பார்வோனுடைய தலை பிள்ளைகள் முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவர்களின் தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்து முதற் பேரானவரையும் மிருக ஜீவன்களின் தலையேற்றின் அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். வசனம் 30. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர்கள் யாவரும் ராத்திரியிலே எழுந்து இருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவு இல்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. வசனம் 31. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். வசனம் 32. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்பதையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். வசனம் 33. எகிப்தியர்கள் நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினான். வசனம் 34. பிசைந்ததுமான புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்தினுடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள்கள் மேலே எடுத்துக்கொண்டு போனார்கள். வசனம் 35. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்திலே வெளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். வசனம் 36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களின் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். வசனம் 37. இஸ்ரவேல் ராமாசை விட்டு கால்நடையை பிரயாணம் பண்ணி
சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகளை தவிர 6,00,000 புருஷர்களாய் இருந்தார்கள். வசனம் 38. அவர்களுடனே கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேக போனதுமின்றி மீதியானோர் ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. வசனம் 39. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவையும் புளிப்பில்லா அப்பங்களையும் சுட்டார்கள். அவர்கள் எகிப்திலே தரிக்க கூடாமல் தூரத்தி விடப்பட்டதனால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழி என்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணமில்லை. வசனம் 40. இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்து குடியிருந்த காலம் 430 வருஷம். வசனம் 41. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லோரும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. வசனம் 42. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் அது அவர்களுக்கென்று முக்கிய ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லோரும் தங்கள் தலைமுறை தோன்றும் கர்த்தருக்கு முக்கிய ஆசாரிக்க வேண்டிய ராத்திரி அதுவே. வசனம் 43. மேலும் கர்த்தர் மோசேயை ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியாயமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். வசனம் 44. பணத்தினால் கொல்லப்பட அடிமைகளானவன் எவனும் நீங்கள் அவனுக்கு விருத்தசேதனம் பண்ணி பின் அவன் அதை புசிக்கலாம். வசனம் 45. அந்நியனும் கூலியனும் அதிலே புசிக்க வேண்டாம். வசனம் 46. அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாமிசத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. வசனம் 47. இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் அதை ஆசாரிக்க கடவர்கள். வசனம் 48. அந்நியன் ஒருவன் உன்னிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமென்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுயதிசியானாலும் இருப்பான். விருத்தசேதனம் இல்லாத ஒருவன் அதிலே புசிக்க வேண்டாம். வசனம் 49. சுயதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்றார். வசனம் 50. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லோரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். வசனம் 51. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் அந்நியனாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார்.